1931லேயே பிரிவி கவுன்சில்ல, அப்போ அந்த பிரிவி கவுன்சில் நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டுமொத்த மலையும் மொத்தம் 33 சென்ட் தவிர ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக 1983 ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ்ல திடீரென அந்த யூடிஆர் பதிவுல இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய ரெவன்யூ டாக்குமெண்ட்ல சிக்கந்தர் மலை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்றே இருக்க வேண்டும், மலை என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள். 1994 நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல மலையில உச்சியில 30 ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த 1994 ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்து சமய அறநிலைத்துறை மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலைத்துறை மதித்து மலை உச்சியில, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்ற உடனடியாக முன்வர வேண்டும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக, முருகப்பெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன்.